நான் ஜூனான் கத்திக்கிறது 92ஆம் ஆண்டு கனடாவுக்கு இடம்பெயர்ந்து வந்தோம். இன்றையிலிருந்து இன்றைக்கு 2011 வரைக்கும் எங்களோட இடம்பெயர்ந்ததால் என்ன காரணத்துக்காக நாங்கள் இடம்பெயர்ந்தோமோ அந்த இடம்பெயர்ந்த காரணம் எங்களோட மனதில் நீண்ட காலமாக வடுவாக இருந்து கொண்டிருக்கின்றது. போர்ச்சூழல், ஒரு ஸ்திரமற்ற அரசியலில் இவற்றால் நாங்கள் இடம்பெயர்ந்தோம். ஆனாலும் எங்களோட உறவுகள் இன்னமும் எமது நாட்டில் சிகிச்சை கொண்டிருக்கிறோம். இவைகளுக்கு உதவுமாக 94ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் மக்கள் இடம்பெயர்ந்த நேரம் எல்லாவி ஆஸ்பத்திரியில் எங்களது ஆரம்ப பணி துவங்கியது. அதில் வன்னி நிலம்புரி அமைப்பு என்ற அமைப்பினூடாக அது ஆரம்ப முயற்சியை தொடங்கினோம். அதன் பிற்பாடு 2000ஆம் ஆண்டு வன்னி தமிழ் கலாச்சார அமையத்துடன் இணைந்து கொண்டோம். அந்த இணைந்ததன் பிற்பாடு நாங்கள் பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டு எங்களது விடயங்கள் வன்னிசார் அபிவிருத்தியிலும் வன்னிசார் சிறுவர்களிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டு அதை செய்தோம். நமக்கு பின்புலமாக அங்குள்ள மக்களும் இங்குள்ள நண்பர்களும் மற்றும் அனைவரும் எங்களுக்கு உதவினார்கள். இதன் அடிப்படையில் நமது முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற சமயம் 2010ஆம் ஆண்டு நாம் வன்னி நோக்கி பயணமானோம். இந்த வன்னி நோக்கிய பயணம் உண்மையிலேயே நமது இழந்து போன சிதைக்கப்பட்ட உறவுகளை மீண்டும் கண்டு அவர்களுக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் இருந்தது. இந்த அடிப்படையில் நமது பயணம் ஆரம்பித்து இந்த போரின் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களை இனங்கண்டு அந்த மக்களை உதவுவது நமது நோக்கமாக இருந்தது. அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு, வன்னி, கிளிநொச்சி மாவட்டங்களுக்கெல்லாம் சென்று நாம் நிலைமைகளை முதலில் அவதானித்தோம். அதன் பிற்பாடு அங்குள்ள ஒரு சரியானவர்களை இனங்கண்டு அவர்களூடாக நமது பணியை தொடரலாம் என்பதை நாம் ஆரம்பித்து நாம் வெளிப்படையாக அந்த நேரம் நாங்கள் இயங்க முடியாத சூழ்நிலை இருந்தது. என்றால் நாம் சென்ற சமயம் மீள்குடியேற்றம் உருவாக்கப்பட்ட நேரம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களால் எங்களை இனங்காட்டி எங்களோட கிராமத்தில் கூட எங்களை இனங்காட்டி போக முடியாத சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் நமது பழைய உறவுகள் அங்கே இருந்ததன் நிமித்தம் பழைய உண்மையான நண்பர்கள், அடுத்தது இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் அங்கிருந்தார்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களது பணி நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். இவர்களை நாம் சந்தித்து அவர்களின் இன்றைய நிலைகளை ஆராய்ந்தோம். இவர்கள் என்று செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றார்களா என்றவற்றை நானும் அவர்களோடு பழகி மேலும் உறுதிப்படுத்தி கொண்டோம். இந்த உறுதிப்படுத்தி கொண்டதன் அடிப்படையில் தான் நாம் நமது பணிகளை இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக ஒரு விடயத்தை வன்னி தமிழ் கலாச்சார அமையம் எடுக்கின்ற போது அந்த விடயம் வன்னியிலும் சரி கிழக்கு மாகாணத்திலும் சரி சரியான நபர்களுக்கு சென்றடைகின்றதா என்பதை உறுதிப்படுத்தப்பட்ட வெளிப்படைத்தன்மை கொண்ட விஷயத்தை நாம் நமது மக்களுக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு புலமை பரிசில் குழு ஒன்று இருக்கின்றது. அந்த புலமை பரிசில் குழுவுக்கு அங்கிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்பு எங்களுக்கு இருக்கின்ற வன்னியில் இருக்கின்ற திருவாளர் எம்ஐ குருஸ் அவர்களுக்கும் திருவாளர் சபேசன் அவர்களுக்கும் தர்மரட்னம் அதிபர் அவர்கள் இவர்களுக்கூடாக நாங்கள் விண்ணப்பங்களை எடுத்துக்கொள்கின்றோம். அந்த விண்ணப்பங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவை திருப்பி அனுப்பப்படுகின்ற போது அவர்களூடாக அங்குள்ள தனிப்பட்ட குழுக்களுக்கு சென்றடைகின்றன. அந்த தனிப்பட்ட குழுக்களுக்கு சென்றடைகின்ற போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்தனி பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள், அவற்றை கண்காணித்துக் கொள்வதற்கு. இங்கே அனுப்பப்படுகின்ற பணம் திரு குருஸ் அவர்களுக்கும் திரு சபேசன் அவர்களுக்கும் திரு தர்மரட்னம் அவர்களுக்கும் அனுப்பப்பட்டு அங்கு அவரது வங்கி கணக்குகளில் வைப்பு செய்யப்படுகின்ற உறுதிச்சீட்டுகள் இங்கு எமக்கு பணம் தருபவர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படுகிறது. அத்துடன் இந்த பணம் அவர்கள் பெற்றுக்கொண்டதற்கான கடிதங்களும் அங்கிருந்து சம்பந்தப்பட்ட உதவுநர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விண்ணப்பங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற முறையானது அங்கு சென்று பாடசாலையில் இருந்து பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்களோடு இணைந்து இந்த பணியை நாம் மேற்கொண்டு வருகிறோம். இதில் தேவையற்ற துஷ்பிரயோகங்கள் வருவது முற்றாக தவிர்க்கப்படுகின்றது. முழுமையாக அந்த கிராமத்து வாசிகள் இணைந்து கொள்கின்றார்கள், அந்த மண்ணை நேசித்தவர்கள் இணைந்து கொள்கின்றார்கள், அடுத்தது இந்த விடயங்களை நன்கு அறிந்தவர்கள் இணைந்து கொள்கின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் எமது பணி ஒரு இலகுவாக ஆனால் உண்மையாக உறுதியாக செய்யக்கூடிய ஒரு மெதுவான வேகத்தில் நாம் இவற்றை சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில் தான் இன்று நாம் 250க்கு மேற்பட்ட பிள்ளைகளை, இதில் ஒரு 500க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இதுவரையில் நாங்கள் நமது மொத்தமாக இணைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போலதான் இந்த யுத்தம் என்பது வன்னி சார்ந்தது மட்டுமல்ல, தமிழ் மக்களுக்கு முழுமையானது. இந்த அடிப்படையில் நாம் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்திலும் ஒரு சில நண்பர்கள் மூலம் அங்குள்ள உழைக்கும் மகளிர் அபிவிருத்தி நிறுவனத்தின் மூலம் இந்த வன்னியிலிருந்து பாதிக்கப்பட்டு அங்கு சென்றவர்களையும் எடுத்து
இந்த பணியை நாம் அங்கு மேற்கொண்டு வருகின்றோம். அங்கும் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை உதவி இருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூட நாங்கள் சுய தொழில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். கண்ணை இழந்தவர்கள், காலை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், இப்படி பல்வேறுபட்ட தரப்பினர் அங்கே நிறைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் மன்னியிலும் சரி கிழக்கு மாவட்டத்திலும் சரி நிறைந்த உதவிகளை செய்து வருகின்றோம். இதில் குறிப்பாக துணுக்காய் பாண்டியங்குளம் பிரதேசத்தில் நாங்கள் 10 உறுப்பினர்களை தெரிவு செய்திருந்தோம். அந்த 10 உறுப்பினர்களும் இன்று தமது பணியை நிறைவு செய்திருக்கின்றார்கள். அதில் கால் இழந்தவர்கள், நடமாட முடியாதவர்கள், கணவனை இழந்தவர்கள், இவ்வாறு பல தரப்பினர் நம்மிடையே உள்ளனர். இவர்களுக்கு அங்குள்ள திருவாளர் சண்முகம் அவர்கள், திருமதி திலகா அவர்கள், திரு M.A. குரூஸ் அவர்களின் மேற்பார்வையின் கீழ் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போல கிளிநொச்சியிலும் திரு M.S. ஜெயச்சந்திரன் அவர்கள், திரு கணபதி பிள்ளை அவர்கள் இந்த பணியை கிளிநொச்சி மாவட்டத்திலே மேற்கொண்டு வருகின்றார்கள். அதேபோல் வவுனியா மாவட்டத்திலும் திரு தர்மரட்னம் அதிபர் அவர்கள் இந்த பணியை சிறப்பாக செய்து வருகின்றார். திரு சபேசன் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் குறிப்பாக முல்லைத்தீவு உதவி அரசாங்க அதிபர் பிரிவு, ஒட்டிசுட்டார் உதவி அரசாங்க அதிபர் பிரிவு போன்ற இடங்களில் தனது பணியை சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார். வணக்கம் ஐயா. நான் இப்படி வன்னியிலேருந்து இங்கே அங்கேருந்து வந்து என்னை கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் இருக்கிறேன். எங்கள் அம்மா அப்பா எல்லாம் செத்துட்டாங்க, சகோதரங்களும் செத்துட்டாங்க, என் ஹஸ்பண்டும் செத்துட்டாங்க. நான் வன்னி சம்பவத்தால் வந்து இங்கே கொடுக்க ரோனி இந்த 2000 ரூபா காசு கொடுக்குற அதை வாங்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக நான் செலவு பண்ணுறேன். அதில் தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, சாப்பாட்டுக்கு எடுக்கிறேன். எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட ஒரு உதவியும் இல்லை, ஒருத்தரும் ஒரு உதவியும் இல்லை. எங்களோட வீட்டு வாசல் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் ஒருத்தர் இல்லாத ஒரு அனாதை மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு யாருமே இல்லை. நாங்கள் இது போயிட்டாங்க. இந்த மகள் தேவிக்காக மகள் இங்கே வாங்க. இந்த இதுக்கு எங்களோட மகள் இந்த பிள்ளைகளை 2ஐயும் வச்சு படிக்க வச்சு வந்து பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன். அன்னைக்கு வந்து எனக்கு 2000 ரூபா காசு தந்த பிறகு அதுக்கு போய் சாப்பாடு வாங்கி சமைச்சு சாப்பிட்டோம். எனக்கு சரியான கஷ்டம், ஒன்றுமே செய்ய வழியில் ஒரு பிச்சை இருக்காத குறையில தான் நான் இருக்கிறேன். அதுக்கு நன்றி, அந்த டீச்சருக்கு நல்லா நன்றி, வணக்கம். ஏதோ நீங்கள் செய்கிற கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கணும், கோடி புண்ணியமாக இருக்கணும். தேவிகா, நீங்கள் எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க? மாங்குளம் மகால். எத்தனையா பிள்ளைய வந்தீங்க? 3. உங்களுக்கு யாராச்சும் உதவி செய்யணுமா? வன்னி தமிழ் சமூக கலாச்சாரம். ஆமாம். அதில் உங்களுக்கு உதவி செய்கிறவர்கிட்ட பேர் தெரியுமா? திருமதி அர்ஜுனா ரோகிணி என்ற உதவி செய்யணுமா? இந்த உதவி அவைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கள்? அவைகளுக்கு கடவுளை நன்றி. வேறு என்ன சொல்கிறீங்களா? அவை தர உதவியால் உங்களோட படிப்பு எப்படி இருக்கு? இந்த முறை கூட புள்ளி பெற்று எங்கே இருந்தாலும் போயிருக்கிறீங்க? டியூஷனுக்கு எங்கே இருந்தாலும் போகிறீங்களா? இப்போ டியூஷனுக்கு எங்கேயும் போகிறீங்களா? இல்லை. இப்போ அந்த காசை வச்சு வேறு என்ன செய்கிறீங்க? என்ன செய்கிறீங்க? படிப்பு செலவுக்கும் வீட்டை சாமான் வீட்டு பாவிக்கிறீங்களா? அம்மா என்ன வேலை செய்கிறா? அம்மா முதல் ரோட் வேலைக்கு செஞ்சா, இப்போ அதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிறாவா? உங்களோட முகமறியா ஒருவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவற்ற உதவி உங்களுக்கு எப்படி இருக்குது? அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களா? அவருக்கு என்ன நன்றி சொல்ல விரும்புகிறீங்களா? என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கடவுளால் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு மாதம் எவ்வளவு காசு கிடைக்குது? 2000 ரூபா. எவ்வளவு காலமாக கிடைக்குது? எவ்வளவு காலமாக கிடைக்குது? 1 வருஷம். சரி. உங்களோட கடைசியாக இப்போ இந்த மாதம் எப்போ கிடைச்சிது கடைசியாக காசு? இந்த மாதம். தாய் தந்தையரை இழந்த உங்களை போன்ற சிறுவர்கள கல்வி முன்னேற்றத்துக்கென ஒரு உன்னத சேவையினை செஞ்சு கொண்டிருக்கிற வன்னி தமிழ் சமூக கலாச்சார அமைய உறுப்பினர்களுக்கும் அந்த நன்றியான கருணை உள்ளம் கொண்ட உதவியாளர்களுக்கும் நீங்கள் கடைசியா என்ன சொல்ல விரும்புறீங்க? கடவுள் அருளால் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உதவி இருக்கிறது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு 550க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உதவித்தொகையை வழங்கி அந்த நேரத்தில் அவர்களை காப்பாற்றி இருக்கின்றது. இதனது தொடர்ச்சி இன்று வரை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை இணைத்து
நாங்கள் இந்த பணியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை திரு தயாபரன் அவர்கள் சிறப்பாக அந்த இணைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றார். அங்கு சுயதொழில் முயற்சிகளை ஏற்படுத்துவதற்கும் உம்முடன் இணைந்து பல இணைப்புகள் இணைத்துக் கொள்வதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். வன்னி தமிழ் சமூக கலாச்சார அமையம் தனது பணியை வன்னி மாவட்டத்தில் உள்ள கிராமங்கள் தோறும் விஸ்தரித்திருக்கிறோம். இந்த விஸ்தரிப்பு என்பது வெறுமனையே ஒரு குறிக்கப்பட்ட ஓரளவு வளமான இடங்களை மட்டும் கொண்டதாக இல்லை. நாங்கள் துணுக்காய் பாண்டியன்குளம் பிரதேசத்தில் நட்டாங்கண்டல், மூண்டமுறிப்பு, பாலிநகர், யோகபுரம், கொம்பரத்தகுளம், விநாயகபுரம் இப்படி பல்வேறுபட்ட கிராமங்களை நாங்கள் உள்ளடக்கி இருக்கின்றோம். அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொக்கட்டிச்சோலை, மட்டக்களப்பு கிராமம், அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோவில், மன்னார் மாவட்டத்தில் பெரியமடு, சிறியமடு, சின்ன பண்டிவிரிச்சார், பெரிய பண்டிவிரிச்சார், தட்சராமருதமடு போன்ற பிரதேசங்களையும் நாங்கள் உள்ளடக்கி இருக்கின்றோம். வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரை கரராயங்குளம், செட்டிக்குளம் போன்ற பிரதேசங்களை உள்ளடக்கி இருக்கின்றோம். இதற்கப்பால் நாம் இந்த பணிகளை செய்கின்ற போது இந்த பணி செய்பவர்கள் இங்கிருந்து அங்கு சென்று உரியவர்களை சந்திப்பதற்கான முழு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். இந்த அடிப்படையில் நாம் இதுவரை துணுக்காய் பிரதேசத்தில் இருந்து 30க்கும் மேற்பட்ட பிள்ளைகளையும், பாண்டியங்குளம் பிரதேசத்தில் இருந்து 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகளையும், கனராயங்குளம் பிரதேசத்தில் இருந்து 10க்கும் மேற்பட்டவர்களையும், தட்சணாமருதமடுவில் இருந்து 15 பேரையும், சின்ன பண்டிவிரிச்சானில் இருந்து 20க்கும் மேற்பட்டவர்களையும், கிளிநொச்சியில் கராம்பிய குளத்திலும் மற்றும் அதனை இதரையாண்டிய கிராமங்களில் இருந்தும் 15க்கும் மேற்பட்டவர்களையும், டாக்டர் லம்போதரன் அவர்கள் வன்னி மாவட்டம் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா பட அம்பாறையில் திருக்கோவிலும் சேர்ந்து 36 மாணவர்களுக்கும், பெரிய மடுவில் 22 மாணவர்களுக்கும், மன்னாரில் 22 பேருக்குமாக இந்த திட்டத்தில் இணைத்திருக்கின்றோம். இதனை தவிர எமது சக உறுப்பினர்களான திரு சிவகுமார் அவர்கள், திரு ராஜேஸ்வரன் அவர்கள் மேலும் பல பிள்ளைகளை இத்திட்டத்தில் இணைத்திருக்கின்றார். இதனை தவிர இந்த திட்டத்தினை செய்பவர்கள் சுயமாக அங்கு சென்று அந்த விவரங்களை பார்ப்பதற்கு முழுமையான வசதிகள் செய்வதுடன் இங்கும் நாங்கள் அதற்குரிய விடயங்கள் அனைத்தும் வெளிப்படையான தன்மையுடன் எந்த நேரத்திலும் காண்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர்களது பேங்க் அக்கவுண்ட், அவர்களது டெலிபோன் நம்பர், பாடசாலை மற்றும் புகைப்படங்கள் அனைத்தும் எம்மிடம் கைவசம் உள்ளது. எந்த நேரத்திலும் எம்மிடமும் சரி அந்த உதவி பெறும் மாணவர்கள் அல்லது உதவியை ஏற்படுத்திய தொடர்பாளர்கள் அனைவரையும் நாங்கள் கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். எந்த நிலையிலும் நாங்கள் கணக்கினை பொறுத்தவரையிலும் அங்குள்ள தன்மைகள், அதாவது அவற்றை செய்பவர்கள் தங்களது திருப்தி அடைவதற்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அத்தனை வசதிகளும் எங்களால் செய்து கொடுக்கப்படும். அவற்றை எந்த நேரத்திலும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கும். இதில் எந்த விதமான ஒழிப்பு மறைவுகளோ அன்றி வேறு எந்த தன்மைகளையும் நாங்கள் கொண்டிருக்கவில்லை. முழுமையான வெளிப்படைத்தன்மை பேணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் நாங்கள் 10 வருஷத்துக்கு மேற்பட்ட முறையில் இவற்றை உறுதியாக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறோம்.